வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், பராத்தாக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். ஒரு ஆல் இன் ஆல் ரெசிபின்னு தான் சொல்லணும். பிந்தி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான மசாலா பண்ண முடியும்னா அது இதுவாக தான் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 10-15 குட்டி வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணி அதை கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் பேர்ன் ஆகாமல் இருக்கும். இது நல்லா கலர் மாதிரி அப்படியே சுருங்கி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். யூஸ்வலாக பண்ணுற கிரேவியை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இப்போ 1/2 டீஸ்பூன், கடைசியாக 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து இது நல்லா கொதிக்க விடுங்க. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா திக்காக இருக்குது. நல்லா பச்சை வாசனைலாம் போய் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிரை டைரெக்டாக சூடான மசாலாவில் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் தண்ணியோ இல்லை 2 ஐஸ் க்யூபோ சேர்த்து அதை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்தா அந்த மாதிரி திரிஞ்சு போகாது. இப்போ இதோட 1/2 கப் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம், தயிரும் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கிரேவி லூஸாக இருக்கும். கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இதை அப்பப்போ கொதிச்சுட்டு இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போவே சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிந்தி மசாலா இப்போ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சாதத்தோட சர்வ் பண்ண ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.